வணக்கம். நான் உங்கள் வலசவதியார். நம்ம சாயல்குடியில் கோவா ஸ்டைலில் இப்படி ஒரு பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இருக்குதுங்க. சூப்பர்னா அவ்வளவு சூப்பரான ஆம்பியன்ஸில் இந்த பீச் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்த லா பாமேராவில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டை பற்றி போட்டிருந்தோம். இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பீச் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயல்குடியிலேருந்து வேம்பார் போகிற வழியில் ஈசிஆரில் மெயின்லேயே இருக்குது. வெட்டுக்காடு அப்படிங்கிற இடம் வரும். அதை தாண்டின உடனே இடதுபுறமாக இப்படி அழகாக ரம்யமான ஒரு ரெசார்ட் இருக்கும். அங்கேருந்து கடற்கரை வரைக்குமே இந்த லா பாமேராவுடைய இயற்கை அழகுடைய ஆதிக்கம் தாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களை அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க ரொம்பவே கூலாக ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு உங்களை வரவேற்பாங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் விளையாட விட்டுட்டு அங்கே பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி அங்கே ஊஞ்சல், சறுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அங்கே நின்று அப்படியே பார்த்துக்கிடலாம். உள்ளே போகணும், பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணணும். ஃபோன் நம்பரும் இருக்குது, அது நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன செய்யணும், கிளம்பி உள்ளே போகணும். புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நபருக்கு பெரியவங்களுக்கு 500 ரூபா வசூலிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் 10 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே நீங்கள் புக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த பில்லில் இந்த 500 ரூபாயை நீங்கள் கழிச்சுக்கிடலாம். இல்லை 500 ரூபாய்க்கு குறைய சாப்பிட்றேன், திரும்ப ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. அதனால் அடல்ட் அப்படின்னு சொன்னால், பெரியவங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 500 ரூபாயாவது செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு. அங்கேருந்து நம்ம உள்ளே போனோம்னா பார்க்கலாம், நல்ல இயற்கை அழகோட சூப்பராக வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பனைமரங்களெல்லாம் எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் நீட்டாக அதை ப்ரூன் பண்ணி விட்டு அழகாக வச்சுருக்கிறாங்க. நல்ல ரோடு போட்டிருக்காங்க. போகும்போது ரோட்டில் 2 பக்கத்துலேயுமே நல்ல பூஞ்செடிகளை வளர்த்து விட்டுருக்குறாங்க. நல்லா அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் ஈவினிங் டயத்தில் போனோம். ஒரு 6 மணிலேருந்து இந்த புக்கிங் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு புக் பண்ணி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வெளியில் ரெசார்ட் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் உள்ள பீச் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறாங்க. இங்கே டேக்ஸு 5%, 5%. ஆனால் உள்ள ரெஸ்டாரண்ட் வித் பார் இருக்கிறதுனால 18% அப்படிங்கிறதையும் அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக பார்க் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போதே கடலுடைய அழகு அவ்வளோ ரம்யமாக தெரியுது. சரி, இப்போ சொன்னனே ரெஸ்டாரண்ட் வித் பார் அப்படிங்கிறதுனால எதுவும் பிரச்சனை இருக்குமா, ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னலாம் பயப்படவே வேண்டாம். அருமையான அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுங்க. உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும், ஒரு மாதிரி அந்த ஒரு கோவா ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஜன நெருக்கடியும் கிடையாது. இருக்கிற இடத்த நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. லான் சுற்றி அப்படியே உங்களுக்கு அந்த டிம் லைட்டு, அந்த ஈவினிங் அட்மாஸ்ஃபியரை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு 2 நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்திருந்தோம் குழந்தைங்களோட. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த பீச்சில் இந்த மணலில் கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டோம். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சன்செட் வியூவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லிமிட்டட் கெஸ்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். கடற்கரையை அவ்வளவு சுத்தமாக வச்சுருக்குறாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கடல் தண்ணியும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அந்த ப்ளூயிஷ் க்ரீனில் இருக்கும் பாருங்கள், அப்படி இருந்துச்சு. அதனால் அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே எல்லா இடத்துலையுமே நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் அங்கே உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு லைட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க.
கோவா ஸ்டைலில் நீங்கள் படுத்துக்கிட்டே கடலை பார்க்குற மாதிரி ஒரு ஈஸி சேரு, அதுக்கு ஒரு அம்ப்ரெல்லா அந்த மாதிரிலாம் வச்சு சூப்பராக வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே இந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரலாமான்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்துக்கிடலாம். ஆனால் இங்கே சர்வீஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி சர்வீஸ் இருந்திருக்கும் போல இருக்குது. அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்ததுனால அதை இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு இந்த லைட் வெளிச்சத்தில் இந்த ஹால் மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயோ மரத்துக்கு கீழேயோ உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஒரு ப்ரைவேசியையும் கொடுக்குது. ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கப்புள்ஸ்லாம் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் அந்த மாதிரி இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிக்கலாம். இங்கே இதே மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸுமே இவங்க வாங்கிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வர்றாங்க, அந்த மாதிரி இதில் நீங்கள் வைக்கணும், வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக வெளியில் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இவங்ககிட்ட புக் பண்ணலாம். அதோடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஃபோட்டோஷூட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் விளையாடியாச்சு. மெனு பார்ப்போம், ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம மெனு சொன்னோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு கூட மெனுவை சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் வந்த உடனே எடுத்து வச்சுருவாங்க. நாம் கொஞ்சம் பெப்பர் ப்ரான் சொல்லியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. சில்லி ஃபிஷ் சொல்லியிருந்தோம். இன்னொன்று கோகோனட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஒரு ப்ரான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையுமே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம், நான் சொல்லியிருந்தோம். சில டிஷ்ஷஸ், அதாவது வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் சொல்லியிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க சர்வ் பண்ண விதம், அந்த குக் பண்ணியிருந்ததுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப காரமாகவும் இல்லை, அதுக்காக உப்பு உரப்பு இல்லாமலும் இல்லை. நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த தொந்தரவுமே இல்லாதபடிக்கு பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இப்போ ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்னால் ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க நம்ம ஆர்டர் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே எந்த இதுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கடைசியாக ஐஸ்கிரீமோடு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம்ஸு சாப்பிட்டோம். இங்கே வந்து அந்த ஸ்கூப் மாதிரியான ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்குது. அதில் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்லையே ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாலும் சாயந்தரம் ஒரு 6 மணி போல் போனீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கிடலாம். அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.